புதுசாக இருக்கக்கூடிய புதுசாக போட்டுட்டு இருக்கிற ஹைவேங்க. இந்த மாதிரி ரோடு போட்டுட்டு இருக்கக்கூடிய காரிடார் நல்ல க்ரோத் இருக்கும். அதுவும் பர்சனலாக இந்த மாதிரி டவுனுக்குள்ளேருந்து வரக்கூடிய ரோடும் இந்த பைபாஸ் ரோடும் வந்து மீட் பண்ணக்கூடிய ஜங்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் க்ரோத் இருக்குங்க. இது பர்சனலாக என்னோட வாழ்க்கையிலேயே நடந்த ஒரு சம்பவத்தையும் உதாரணமாக சொல்லி நான் வீடியோக்குள்ள உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அங்கே வந்து ஒன்றுமே இல்லாமல் இருக்குங்க. சென்ட் வந்து 30,000க்கு தான் வாங்கினாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் 5 லட்ச ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்கு. நான் கம்மியாக சொல்கிறேன், கம்மியாக சொல்லி அதிகமாகலாம், பட் அதிகமாக சொல்லி கம்மியாகக்கூடாது இல்லையா? நம்ம எப்பயுமே அந்த பாலிசி ஃபாலோ பண்ணுறது. சென்னையில் இந்த மூலைக்கும் அந்த மூலைக்கும் உங்களோட சொந்த வீடு தேடி அலைஞ்சிட்டு இருக்கீங்களா? டேட்டை சேவ் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. ஏப்ரல் 5 மற்றும் 6ஆம் தேதி சனி ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஓல்டு பல்லாவரம் ரேடியல் ரோட்டில் ஆன் ரோட்டில் இருக்கக்கூடிய அருள்முருகன் டவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்க் ஈவெண்ட்ஸ் நடத்தக்கூடிய இது உங்கள் சொத்து மெகா ப்ராப்பர்ட்டி எக்ஸ்போ நடக்க போகுதுங்க. சென்னையில் இருக்கக்கூடிய லீடிங் டெவலப்பர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டால் போட போகிறாங்க. அதனால் உங்கள் ரெக்கமெண்ட் உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. டேட்டை சேவ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிட போகிறீங்க. இந்த அப்கமிங் நேஷனல் ஹைவே இப்போ போட்டுட்டு இருக்கக்கூடிய நேஷனல் ஹைவேலேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் ஜஸ்ட் 300 மீட்டர்ஸ் தூரத்தில் இருக்கக்கூடிய சைட்டை தாங்க இந்த வீடியோவில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த வீடியோ பார்த்து நீங்கள் சைட் விசிட் வந்து பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்கள் ரெக்கமெண்டை கண்டிப்பாக திருப்தி பண்ணுற விதமான லொக்கேஷனில் இந்த சைட் அமைஞ்சிருக்கு. ரெக்கமெண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல லொக்கேஷனில் நல்ல ஒரு அப்ரிஷியேஷன் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்லேயே இருக்கிற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கும் சரி, சென்னையோட புறநகர் பகுதியில் உடனே வீடு கட்டுற மாதிரி, அதே நேரத்தில் ரொம்ப லோன்லியாக இல்லாமல் பக்கத்தில் ஒரு 2 பிளாட் தள்ளியாவது ஒரு பிளாட்டில் வீடுகள் இருக்கிற மாதிரி, உடனே வீடு கட்டுற மாதிரி ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் லேண்ட் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, கண்டிப்பாக இந்த லேஅவுட்டை வந்து நீங்கள் ப்ரெஃபர் பண்ணலாம். இப்போ நான் நிற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை திருவள்ளூர் திருத்தணி ஹைவேங்க. புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஹைவே போட்டுட்ருக்குறாங்க. அந்த ஹைவேல வந்து பார்த்தீங்கன்னா வேப்பம்பட்டுக்கும் சரி பைபாஸ் போட்டுட்ருக்குறாங்க. அந்த வேப்பம்பட்டு பைபாஸ்லேருந்து ஜஸ்ட் 300 மீட்டர்ஸ் தூரத்தில் இருக்கக்கூடிய சைட்டை தான் இந்த வீடியோவில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த ஆட்டோ அண்ணா போகிறாங்க பாருங்கள், கரெக்டாக ஆட்டோ அண்ணா போகிறாங்க. அதான் வந்து பார்த்தீங்கன்னா லேஅவுட்குள்ளே போகிற வழிங்க. அதை பஸ் வருது பாருங்கள், அது வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூர்லேருந்து வரக்கூடிய பஸ். இந்த சைடு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருவள்ளூர் அப்படி எப்படி திருப்புங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா வேப்பம்பட்டு டவுனுக்குள்ளே போகக்கூடிய ரோடு. இங்கே லேண்ட்மார்க் சொல்லணும்னா ஸ்ரீ வெங்கடாச்சலபதி பேலஸ் மகால் இருக்குது. இந்த பைபாஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேப்பம்பட்டு டவுனுக்குள்ளே போகாமல் பஸ்ஸை காமிச்சிருங்க. ஆவடி போதுங்க பஸ்ஸு, ஓகேங்களா? அது பாருங்கள், இந்த பஸ் போதிலே அதான் வந்து பார்த்தீங்கன்னா வேப்பம்பட்டு டவுனுக்குள்ளே போகிறது. இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா வேப்பம்பட்டு டவுனுக்குள்ளே போகாமல் வேப்பம்பட்டுக்கு பைபாஸாக இருக்கக்கூடிய புதுசாக போட்டுட்டு இருக்கிற ஹைவேங்க. இந்த வீடியோக்கு அப்பாற்பட்டு சொல்கிறேன், இந்த மாதிரி ரோடு போட்டுட்டு இருக்கக்கூடிய காரிடார் நல்ல க்ரோத் இருக்கும். அதுவும் பர்சனலாக இந்த மாதிரி டவுனுக்குள்ளேருந்து வரக்கூடிய ரோடும் இந்த பைபாஸ் ரோடும் வந்து மீட் பண்ணக்கூடிய ஜங்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் க்ரோத் இருக்குங்க. இது பர்சனலாக என்னோட வாழ்க்கையிலேயே நடந்த ஒரு சம்பவத்தையும் உதாரணமாக சொல்லி நான் வீடியோக்குள்ள உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளை யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரக்டாக டெவலப்பரோட கான்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸ் ஆனாலும் அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க, யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. ஆக்சுவலாக மெட்ராஸ் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்னை வெஸ்ட், சென்னை சவுத் இந்த கார்டில் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு டெவலப்பர். இந்த லொக்கேஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிற சைட்டுக்கு நியர்பையில் மொத்தம் 3 ப்ராஜெக்ட் அவங்களுக்கு போயிட்டு இருக்கு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களால நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்க முடியும். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளையா உங்கள் குடும்பத்தில் ஒன்று நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்களா ஒன்றா எடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நிமிஷம், பைபாஸ் அப்படின்னு உடனே ரொம்ப அவுட்டராக இருக்கும், வீடுகள்லாம் இருக்காதுன்னு நினச்சிருப்பீங்களே. நானே அப்படி நினச்சி தாங்க வந்தேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வீடுகள் இருந்தது. ஒரு 2 பிளாட் விட்டு ஒரு பிளாட்லேயாவது வீடு கட்டி இருக்காங்க. ஹாய், இப்போ நான் காமிச்சேன் இல்லையாங்க, அந்த ரோட்டில் வந்து அப்படியே உள்ளே வரோம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300லேருந்து 350 மீட்டர்ஸ் தூரம் வந்த உடனே இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த லேஅவுட் தான், ஜேஜே கோல்டன் சிட்டி. ஓகேங்களா? இந்த லேஅவுட்டோட என்ட்ரன்ஸ் ஆர்ட்ஸில் இப்போ நான் நின்றுட்டுருக்கிறேன். நான் உங்களுக்கு உள்ளே போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த லேஅவுட்டை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா உள்ளே உங்களுக்கு எந்த அளவுக்கு வீடுகள் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. இந்த லேஅவுட் தாண்டி ஃபஸ்ட் ரைட் எடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு இஎன்கே என்க்ளேவ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட இன்னொரு ப்ராஜெக்ட் இருக்குது. அதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ரைட் எடுத்திங்க அப்படின்ற பட்சத்தில் இவங்களோட ஜேஜே கோல்டன் பேரடைஸ் லேஅவுட் இருக்குது. நான் அந்த இஎன்கே என்க்ளேவ் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டெடிக்கேட்டட் வீடியோ போடுறேன். இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஜேஜே கோல்டன் பேரடைஸ்க்கும் ஜேஜே கோல்டன் சிட்டி இப்போ நம்ம வாசலில் இருக்கக்கூடிய லேஅவுட்டுக்கும் சேர்த்து ஒரே வீடியோவாகவே மேக் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாம். ஃப்ரண்ட்டில் நீங்கள் பார்க்க முடியும், சுற்றி காம்பவுண்ட் போட்டிருக்கிறாங்க, மெயின் கேட் இருக்குது. இந்த லேஅவுட்குள்ளேயும் ஆல்ரெடி ஒருத்தவங்க வீடு வாங்கிட்டு குடியேறி இருக்கிறாங்க, வீடு கட்டி குடியேறி இருக்கிறாங்க. சரிங்களா? இன்னொருத்தரும் வீடு கட்டிகிட்டு இருக்கிறாங்க. இந்த காம்பவுண்டில் ஒட்டி உள்ள இந்த லேஅவுட்டில் வந்தோடனே இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய ப்ளாட்ஸ் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்டில் ஒட்டி உங்களுக்கு வீடுகள் இருக்குங்க. அம்யூனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சுற்றி காம்பவுண்ட் போட்டிருக்கிறாங்க, மெயின் கேட்டோடு இருக்குது. 30 feet 24 feet ரோட் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் இந்த லேஅவுட்டில் 30 feet ரோடாகவே இருக்குது. ஹை டென்ஷன் வயருக்கும் இந்த லேஅவுட்டுக்கும் சம்மந்தம் இல்லைங்க, அது தள்ளி தான் இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது பக்கத்தில் இருக்க மாதிரி தெரியும் இல்லையா, அதனால வந்து நான் அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நம்ம வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 1.8 kilometers தூரத்தில் அமைஞ்சிருக்குங்க.
வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன், செவாப்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் ரெண்டுத்துக்கும் இன் பிட்வீன் அமைஞ்சிருக்கு. நீங்கள் ரெண்டுத்துலேருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா அசஸ் பண்ணிக்கலாம். நியர்பையில் வந்து பார்த்தீங்கன்னா வேலம்மாள் ஸ்கூல் இப்போ புதுசாக கட்டிகிட்டு இருக்கிறாங்க 1.2 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில். இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கேரமல் பப்ளிக் ஸ்கூல் இருக்குது, ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. இப்போ நான் சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த கார்டில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், முக்கியமான லேண்ட்மார்க்ஸ் எல்லாத்தோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக இந்த சைட்டுன்றதுக்காக நான் சொல்லலைங்க. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த பைபாஸ் வரக்கூடிய லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல க்ரோத் இருக்கும். வாஜ்பாய் பீரியடுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இதை நோட் பண்ணியிருப்பீங்க. அதை வச்சும் நிறைய அப்ரிஷியேஷன் பார்த்த லேண்டும் உங்களுக்கு பர்சனலாகவே இருந்திருக்கும். என்ன மாதிரினா ஒரு சிட்டிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பைபாஸ் போட்டாங்க. அந்த சிட்டிஸ், அந்த பெருநகரங்களில் இருக்கக்கூடிய டிராஃபிக்கை கம்மி பண்ணணும் அப்படின்றதுக்காக. அந்த பைபாஸ் வந்த எல்லா காரிடாருமே நல்ல க்ரோத்துங்க. அங்கே ஒரு ஜங்ஷன் இருக்கும். அதாவது ஊருக்குள்ளேருந்து, அந்த சிட்டிக்குள்ளேருந்து வரக்கூடிய லைனும் இந்த பைபாஸ் லைனும் டச் ஆகக்கூடிய ஏரியா. அந்த காரிடார் வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே நல்ல க்ரோத் இருக்கும். நானும் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஃபேமிலிலையும் அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேண்ட் வாங்கியிருந்தாங்க ஊரில், ராமநாதபுரத்தில். அங்கே வந்து ஒன்றுமே இல்லாமல் இருக்குங்க. சென்ட் வந்து 30,000க்கு தான் வாங்கினாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சென்ட் 5 லட்ச ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு. நான் கம்மியாக சொல்கிறேன், கம்மியாக சொல்லி அதிகமாகலாம், பட் அதிகமாக சொல்லி கம்மியாகக்கூடாது இல்லையா? நம்ம எப்பயுமே அந்த பாலிசி ஃபாலோ பண்ணுறது. ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இதை சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எங்களுக்கு ஞாபகப்படுத்தி நான் அப்படி ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அந்த மாதிரி பைபாஸ் டச் இருக்கக்கூடிய காரிடார் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கே வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாங்க. அதுதான் நான் சொல்ல வருது. சென்னையிலே வந்து பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேளம்பாக்கம், திருப்போரூர், வேப்பம்பட்டு, திருவள்ளூர், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வாலாஜாபாத், இந்த காரிடாருக்கெலாம் பைபாஸ் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. அது சம்மந்தப்பட்டு டெடிகேட்டட் வீடியோஸ் கூட நான் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துங்களுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேங்க. இந்த வீடியோக்குன்னு கிடையாதுங்க, இது பர்சனல் நாலேஜ். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரியல் எஸ்டேட் நாலேஜ். எப்பயுமே ஒரு பைபாஸ் வருது அப்படின்னா அந்த ஊர்லேருந்து வரக்கூடிய ரோடுக்கும், அந்த சிட்டிலேருந்து வரக்கூடிய ரோடுக்கும், அந்த பைபாஸ் வர டச்சுக்கும் நீங்கள் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். ஓகேங்களா? ஆக்சுவலாக இந்த லேஅவுட் எனக்கு ஃபஸ்ட்டு வீடியோக்கு இன்வைட் பண்ணும் போதே இந்த சைட்டு கண்டிப்பாக பண்ணணும், இது நம்ம பர்சனல் லைஃப்பில் இப்படி ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்தது, அதையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கே நான் யோசிச்சு வச்சது. இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மொத்தம் 50+ பிளாட்ஸ் இருக்குங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 45 பிளாட் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் ஆல் ஃபேஸிங்கில் பிளாட்ஸ் அவைலபிள் இருக்குது. மொத்தம் இருக்கக்கூடிய பிளாட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 70 to 75% பிளாட்ஸ் எல்லாமே சோல்ட் அவுட் ஆகியிருக்கு. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டிட்டு வந்திருக்காங்க. வாங்கினவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா லோன்லேயும் வாங்கியிருக்காங்க. மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட், அதாவது 587 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 2300 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இப்போ ஆல் ஃபேஸிங்கில் பிளாட்ஸ் அவைலபிள் இருக்குது. டிடிசிபி என்ற அப்ரூவ் லேஅவுட்டுங்க. இந்த லேஅவுட்டில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 2500 rupees கோட் பண்ணியிருக்காங்க. MCP ப்ராப்பர்ட்டிஸ். எந்த டவுட்ஸ் ஆனாலும் இப்போ ஸ்க்ரீனில் தெரியற டெவலப்பர் கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி பேசிட்டு உங்கள் ஃபேமிலியோட சைட் விசிட் வந்து பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் திருநின்றவூர், குன்றத்தூர், ஆவடி, மாங்காடு இந்த லொக்கேஷன்லாம் ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. எந்த டவுட்டாக இருந்தாலும் தயங்காமல் கேளுங்க. அது உங்களோட உரிமை. இப்போ ஸ்க்ரீனில் இருக்க டேரக்ட் கான்டாக்ட் நம்பர் தான். இதே மாதிரி வேறு லெவல் வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டுக்குள்ள இன்ஜினியர் வசந்த். டாட்டா, பாய் பாய். ஆஹா, பசி வைத்த கிள்ளுது. போயிட்டு ஒரு பிரியாணியை போட்டால் தான் இன்றைக்கி சரியாக வரும். பிரியாணி சாப்பிட்டோன்னா தூக்கம் வருமே.